கரூர் மக்களை நேரில் சந்திக்கிறார் நடிகர், தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள். அதாவது கரூர் சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை உலுக்கிய சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த மாதம் 27ஆம் தேதி 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தாங்க. 90க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சு தீவிர சிகிச்சையிலிருந்து எல்லாமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இவங்களை எப்ப விஜய் சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல இருந்து பல விமர்சனங்களான தகவல் வெளியாகிட்டு இருந்தது. அப்படி எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வழக்கை சிபிசிஐடி கையில மாத்தினதுல இருந்து இப்ப தாவேகா ஒரு பில்டிங் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பாதிக்கப்பட்ட 38 குடும்பத்தினர்ல இருந்து 33 பேர், அதாவது 5 சொகுசு பேருந்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் மதிய 3 மணி அளவில், அதாவது 1:30 to 2 o'clock, அதாவது 2 மணிக்கு கரூர்ல இருந்து புறப்பட்ட பஸ் பல பகுதியில் இருக்காங்க எல்லாத்தையுமே அழைச்சிக்கிட்டு அந்த பஸ் பாத்தீங்கன்னா நேற்று இரவு சுமார் 10:30 மணி அளவில் மாமல்லபுரத்தை ரீச் ஆயிருக்கு. அதாவது சென்னை அடுத்த பக்கவாட்டில் உள்ள மாமல்லபுரத்தை ரீச் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 சொகுசு பேருந்துகள், 5 சொகுசு பேருந்துல 38 குடும்பம் 33 நபர்கள் அழைச்சிட்டு போகப்பட்டிருக்காங்க. இதுல மரணம் அடைந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே இதுல இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் ஒன்று. முன்பாகவே நம்மளோட சேனலை ஃபர்ஸ்டே பார்த்திருந்தோம். என்ன அப்படின்னா, மாமல்லபுரத்துல 50 அறைகள், அதாவது நட்சத்திர விடுதியில 50 அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டதா ஒரு தகவல் அறிக்கை வெளியாகிட்டு இருந்தது. பனையூர் வட்டாரத்தில் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஜய் வீட்டில் வச்சு சந்திக்கிறதா ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்சி அலுவலகத்தில் வச்சு எல்லாத்தையுமே சந்திச்சிடலாம், எல்லாத்தையுமே சென்னை கலெஸ்ட் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா கடந்த ஒரு வாரத்துக்காகவே பாத்தீங்கன்னா இந்த கரூர் இஷ்யூனால பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் போய் பார்க்க முடியாத சுச்சுவேஷனால அவங்கள இங்க வரவழைச்சு தனித்தனியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனிப்பட்ட முறையில் அவரோட ஆறுதலை தெரிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. சோ அதன் காரணமாக தான் பாத்தீங்கன்னா 1 மணி அளவில், சுமார் 1:30 மணிலிருந்து 2:30 மணி அளவில் கரூர்ல இருந்து புறப்பட்ட பஸ் ஆனது சுமார் மாமல்லபுரத்திற்கு இரவு 10:30 மணி அளவில் ரீச் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் டிராவல்ல போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, பருவமழை ஒரு பக்கம் இருக்கு அப்படிங்கறதுனால பல இடத்துல பல டிராபிக் டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதிக இடத்துல டிராபிக்ங்களால கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நைட்டு 10:30 மணிக்கு தான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் எல்லாமே அந்த நட்சத்திர விடுதிக்கு போயிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கறப்பே தெரியுது. அதுக்காக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே, அதாவது முன்பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 அறைகள், அதாவது 50 ரூம் அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டாங்க. இப்போ போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அவங்கள காலையில உணவுக்கு அப்புறம், அதாவது காலை உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் 10:30 மணி அளவில் விஜய் நேரடியா சந்திக்கிறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. 10:30 மணி அளவில் பாதிக்கப்பட்ட மக்களை, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் தனித்தனியா இண்டிவிஜுவலா தனித்தனியா ஒவ்வொருத்தரையுமே கலந்து பேசி அவங்களோட இரங்கலை தெரிவிச்சு எல்லாத்தையும் முடிக்கிறதா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு முதல் கட்டமாக ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. கூடவே அந்த மீட்டிங்லயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் அமௌண்ட், அதாவது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க சுமார் 20 லட்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி கொடுப்போம், எந்த மாதிரி கொடுப்போம், இல்ல அந்த பசங்க வீட்டில் உள்ள ஃபேமிலிக்கு மாதாந்திர முறையில் கொடுக்கப்படுமா, இல்ல எஜுகேஷனாக கொடுக்கப்படுமா, இல்ல எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொடுப்பாங்க அப்படிங்கறத ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் அறிவிக்கல. ஆனா 20 லட்சம் அப்படிங்கறத மட்டும் சொல்லியிருந்தாங்க. பட் எதுவுமே அதுக்கப்புறம் சொல்லல. சோ அதனால இந்த ஆறுதலை தெரிவிச்சதுக்கு அப்புறம் அந்த அப்டேட்டும் கிடைக்கும் அப்படிங்கறத நம்புறேன். எதனாலனா பாதிக்கப்பட்ட மக்கள் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நடிகர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா போக முடியாத சுச்சுவேஷனால ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கேட்டதே பாத்தீங்கன்னா வீடு வீடா போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான பர்மிஷன் கேட்டு காவல்துறையில மறுக்கப்பட்ட காரணத்தினால கரூரை போக முடியாத சூழ்நிலை இருந்த தருணத்துல இப்ப மாமல்லபுரத்துக்கு அவங்கள வரவழைச்சு நேரிலேயே ஆறுதல் கூறுவதாக முடிவு செஞ்சாச்சு. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது காலை டிஃபன், அதாவது 8 o'clock மார்னிங் காலை உணவு அருந்திய பின் சுமார் 10:30 மணி அளவில் விஜய் அந்த மீட்டிங்ல கலந்து கொள்வார். பாதிக்கப்பட்ட மக்களை தனித்தனியா தனிப்பட்ட முறையில் தனித்தனியா எல்லா குடும்பத்துக்கும் பேசிட்டு அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நிவாரண பணி, அதாவது நிவாரணம் கொடுக்கறதுக்காக சொல்லப்பட்ட அமௌண்ட் வரக்கட்டும் எல்லாமே கொடுப்பாங்க. நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன விஜய் தரப்புல இருந்து கூறப்படுறாங்க. அதாவது குறிப்பா தாவேகா தரப்புல இருந்து என்ன முன்வைக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்னலாம் செஞ்சு தர போறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் கண்டிப்பா அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, விஜய் என்ன மாதிரி அங்க அவங்களுக்கு உபசரிப்பு கொடுத்திருந்தாரு, அதுல என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட் எல்லாம் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து நம்மளோட சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இந்த தருணம்
தருணத்தில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பொதுச் செயலாளராக இருந்த புஷி ஆனந்த் அவர்களை புதுச்சேரி மாநில தலைவராக நியமிக்க போறதாகவும் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆதவ அர்ஜுனாவை நியமிக்க போறதாகவும் தாவேகா தரப்புல இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போ நவம்பர் முதல் வாரத்திலேயே கட்சியோட சின்னத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் கவரும் வண்ணம் ஆண்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்னம் அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 சின்னத்தை லாக் பண்ணி இருக்கிறதாகவும், அதுல தேர்தல் ஆணையம் எந்த சின்னத்தை தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நவம்பர் முதல் வாரத்தில் அதுக்கான மனுவும் அவங்க கொடுக்க போறாங்க. அப்படிங்கிற தருணத்தில் தாவேகாவில் பல மாற்றங்கள், அதாவது பில்டிங் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க. உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கட்சியோட அத்தியாவசியமே வந்து பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு தான். உள்கட்டமைப்பு சரியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கட்சி நல்ல ஒரு கட்சி அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுக்கு நல்ல ஒரு பயன்படுற வகையில் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத இதில் ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால இப்போ இந்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்த, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து, அதாவது ரசிகர் மன்றம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே புஷி ஆனந்த் தான் வந்து ஒரு வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ ஆதவ அர்ஜுனாவை நியமிக்க போறதாகவும் புஷி ஆனந்த புதுச்சேரி மாநில செயலாளராக அறிவிக்க போறதாகவும் இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல என்ன மாதிரி விஜய் வந்து முடிவெடுக்க போறாரு, கட்சியில பல மாற்றங்கள் கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால தாவேகா தரப்புல அந்த கட்சியில என்ன ஒரு அப்டேட் நடந்தாலும் கண்டிப்பா நம்மளோட சேனல்ல ஒளிபரப்பு செய்யப்படும். தாவேகா மட்டுமல்லாம உலகளாவிய தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் பல்வேறு இடத்துல பல்வேறு பிரச்சனைகள் நடந்துருக்கு. அதை பத்தி எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த லைக் கமெண்ட் ஷேர் செக்ஷனை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் பல பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் பட்டனை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.